ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் கணிதன் யூடியூப் சேனல். இப்போ நம்ம பார்க்க போகிற சம் பார்த்தீங்கன்னா எடுத்துக்காட்டு 1.12. இப்போ என்ன கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஏ இஸ் ஈக்குவல் டு 1/7 அப்படின்னு சொல்லி ஒரு 3/3 மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. 80 செங்குத்து அணி எனில் ஏபி மற்றும் சிகளின் மதிப்பை காண்க. ஓகேங்களா, இதிலிருந்து ஏ இன்வெர்ஸை காண்க அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம கொடுத்துருக்கதை பார்த்தீங்கன்னா இது வந்து செங்குத்து அணி நம்மளே சொல்லிட்டாங்க. இப்போ அதுலேருந்து நம்ம இந்த 3 ஏபிசியோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ அதுலேருந்து நம்ம ஏ இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கணும். அவ்வளோதான், ரெண்டு தான். இப்போ பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்க நான் எடுத்து ஏன்னு எழுதிக்கிட்டாச்சு. ஸோ ஏ இஸ் ஈக்குவல் டு கொடுத்துருக்க வேல்யூ எடுத்து எழுதிக்கலாம். இப்போ இது செங்குத்து அணி எண்ணின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம இப்போ என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னா ஏ இன்ட்டு ஏ டிரான்ஸ்போஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ டிரான்ஸ்போஸ் இன்ட்டு ஏ இஸ் ஈக்குவல் டு ஐ அப்படின்றது தான் இது கண்டிஷனு. இது நம்ம ஆல்ரெடி ஃபஸ்ட்டு எடுத்துக்காட்டு 1.11 பார்த்துருப்போம். அந்த சம் பார்க்கலைன்னா மேலே நான் ஐ பட்டனில் கொடுக்குறேன், போய் பார்த்துட்டு வந்துடுங்க. அது 2/2 மேட்ரிக்ஸாக இருக்குது, இது 3/3 மேட்ரிக்ஸாக இருக்குது. அவ்வளோதான். 2/2 மேட்ரிக்ஸில் நம்ம ரெண்டுமே கண்டுபிடிச்சோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 3/3 மேட்ரிக்ஸ்னால ஏதாவது ஒன்று கண்டுபிடிச்சா போதும். அதாவது ஏ இன்ட்டு ஏ டிரான்ஸ்போஸ் இஸ் ஈக்குவல் டு ஐ அப்படின்னு கண்டுபிடிச்சாலும் சரி, இல்லை ஏ டிரான்ஸ்போஸ் இன்ட்டு ஏ இஸ் ஈக்குவல் டு ஐ அப்படின்னு கண்டுபிடிச்சாலும் ஓகே தான். ஓகேங்களா, நம்ம ஃபஸ்ட் ஏதாவது ஒன்று மட்டும் கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ ஏ இன்ட்டு ஏ டிரான்ஸ்போஸ் இஸ் ஈக்குவல் டு ஐ அப்படின்றத எடுத்து எழுதிக்கலாம். இப்போ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நமக்கு ஏ டிரான்ஸ்போஸ் கொடுத்துருக்காங்க, நம்ம டிரான்ஸ்போஸ் பண்ணி எழுதிக்கலாம். ஸோ ஏ டிரான்ஸ்போஸ் இஸ் ஈக்குவல் டு 1/7 எதுவும் மாறாது, அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். இப்போ இதை டிரான்ஸ்போஸ் பண்ணிங்கன்னா என்ன வரும்? இங்கே 6 - 3 ஏன்னு இருக்குது, இதை அப்படியே மாற்றி எழுதிக்கலாம். 6 - 3 ஏ. அடுத்து பின்னு இருக்குது, பி -2 6. அதே மாதிரி 2 இங்கே சி, இங்கே 3. இப்போ இதை ஏ டிரான்ஸ்போஸ் பண்ணி எழுதியாச்சு. இப்போ ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சன் ஏ இன்ட்டு ஏ டிரான்ஸ்போஸ் இஸ் ஈக்குவல் டு ஐ அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேங்களா, ஏ இன்ட்டு ஏ டிரான்ஸ்போஸ் இஸ் ஈக்குவல் டு ஐ. நமக்கு ஏன்றது கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. ஏ டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிச்சாச்சு. ஐயோட வேல்யூ யூனிட் மேட்ரிக்ஸு 1 0 0 அந்த நம்ம எடுத்து எழுதிக்கலாம். ஸோ எடுத்து எழுதிக்கிறேன். ஏவோட வேல்யூ 1/7 6 - 3 ஏ, பி -2 6 2 சி 3. அதே மாதிரி ஏ டிரான்ஸ்போஸ் பண்ணிங்கன்னா அதோட வேல்யூ அதே தான் 1/7 இன்ட்டு ஏ டிரான்ஸ்போஸ் பார்த்தீங்கன்னா நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் 6 பி 2 -3 -2 சி ஏ, இங்கே 6 3 இஸ் ஈக்குவல் டு ஐயோட வேல்யூ நம்ம யூனிட் மேட்ரிக்ஸ் தாங்க. 1 0 0 0 1 0 0 0 1. ஓகேங்களா, இப்போ இதை நம்ம மல்டிபிள் பண்ணிக்கலாம். இப்போ வெளியே நம்பர் மல்டிபிள் பண்ணிங்கன்னா 1/7 இருக்குது. 1 × 1 1 தான் வரும். 7 × 7 49. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு ரோவையும் இந்த ஃபஸ்ட்டு காலத்தையும் தான் நம்ம எப்பயும் போல் மல்டிபிள் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே 6 இருக்குது, இங்கே 6 இருக்குது. 6 × 6 36. அடுத்து பாருங்கள், இங்கே மைனஸ் இருக்குது, இங்கே மைனஸ் இருக்குது. -2 - ப்ளஸ் ஆயிரும். 3 × 3 9 ப்ளஸ் இங்கே ஏ இருக்குது, இங்கே ஏ இருக்குது. ஸோ ஏ இன்ட்டு ஏ ஸ்கொயர். ஓகேங்களா, இப்போ அடுத்து பாருங்கள், இந்த ஃபஸ்ட் ரோவையும் இந்த செகண்ட் காலத்தையும் மல்டிபிள் பண்ணிக்கலாம். இதை மல்டிபிள் பண்ணிக்கலாம். இங்கே 6 இருக்குது, இங்கே பின்னு இருக்குது. ஸோ 6 × பி 6 பின்னு வரும். அடுத்து இங்கே -3 இருக்குது, இங்கே -2 இருக்குது. மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். 2 × 3 6. அடுத்து இங்கே பாருங்கள் 6 இருக்குது, இங்கே ஏ இருக்குது. ஸோ 6a. அடுத்து பாருங்கள், இந்த ஃபஸ்ட் ரோவையும் லாஸ்ட்டாக காலத்தையும் மல்டிபிள் பண்ணிக்கலாம். இங்கே 6 இருக்குது, இங்கே 2 இருக்குது. ஸோ 12. அடுத்து பாருங்கள், இங்கே -3, இங்கே சி இருக்குது. ஸோ -3c. அடுத்து பாருங்கள் ஏ, இங்கே 3 இருக்கனால அப்படி போட்டுக்கலாம். ப்ளஸ் 3a அப்படின்னு எழுதிக்கலாம். இப்போ அதே மாதிரி இந்த செகண்ட் ரோவையும் ஃபஸ்ட்டு காலத்தையும் மட்டும் மல்டிபிள் பண்ணிக்கிட்டீங்கன்னா இங்கே பி இருக்குது, இங்கே 6 இருக்குது. ஸோ 6bன்னு வரும். அடுத்து பாருங்கள், மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். 2 × 3 6. இங்கே 6 இருக்குது, இங்கே ஏ இருக்குது. ஸோ ப்ளஸ் 6a. அடுத்து பாருங்கள், செகண்ட் ரோவையும் செகண்ட் காலத்தையும் மல்டிபிள் பண்ணிக்கலாம். இங்கே பி இருக்குது, இங்கேயும் பி இருக்குது. ஸோ பி × பி பி ஸ்கொயர். அடுத்து பாருங்கள், மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். 2 × 2 4. இங்கே 6 இருக்குது, இங்கேயும் 6 இருக்குது. ஸோ 6 × 6 36. அதே மாதிரி செகண்ட் ரோ லாஸ்ட் காலம் பாருங்கள், பி இங்கே 2 இருக்குது, இங்கே பி இருக்குது. ஸோ 2b.
அடுத்து பாருங்கள் இங்கே மைனஸ் இருக்குது, இங்கே சி இருக்குது. ஸோ மைனஸ் 2c. ஓகேங்களா? அடுத்து இங்கே 6 இருக்குது, இங்கே 3 இருக்குது. 3 × 6 18. அடுத்து இந்த லாஸ்ட்டாக இருக்க ரோவையும் இந்த ஃபஸ்ட்டு காலத்தையும் மட்டும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 2 × 6 12. இங்கே பாருங்கள் மைனஸ் 3 இருக்குது, இங்கே சி இருக்குது. ஸோ மைனஸ் 3c. லாஸ்ட் பாருங்கள் 3 × a. ஸோ ப்ளஸ் 3a. இப்போ லாஸ்ட் ரோவையும் செகண்ட் காலத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 2 × b 2b. இங்கே சி இருக்குது, இங்கே மைனஸ் 2 இருக்குது. ஸோ மைனஸ் வந்துடும் 2c. இங்கே 3 இருக்குது, இங்கே 6 இருக்குது. ப்ளஸ் 3 × 6 3 18. இப்போ லாஸ்ட் ரோவையும் லாஸ்ட் காலத்தையும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 2 × 2 4. c × c ப்ளஸ் c² ப்ளஸ் 3 × 3 9. இந்த பக்கம் இருக்க லெஃப்ட் சைடு ரைட் சைடு அப்படியே எடுத்துக்கலாம். 1 0 0 0 1 0 0 0 1. இப்போ இந்த 49 இங்கே வகுத்தல் இருக்குங்க. இதை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இந்த பக்கம் கொண்டு போய் இந்த பக்கம் கொண்டு வைக்கலாம். இங்கிட்டு கொண்டு வரும்போது அது பெருக்கல்ல மாறிடும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள் இந்த இதை ஸ்டார்ட் பண்ணோம்னா இங்கே 36 இங்கே ப்ளஸ் 9 இருக்குது. 49 அந்த பக்கம் கொண்டு போய்க்கலாம். இங்கே 36 ப்ளஸ் 9 இருக்குது. கூட்டினீங்கன்னா 45 வரும். ப்ளஸ் இங்கே a² அதை அப்படியே போட்டுக்கலாம். ஓகேங்களா? இப்போ அடுத்து பாருங்கள் இந்த இதில் 6b ப்ளஸ் 6 இங்கே ப்ளஸ் 6a இருக்குது. இதை நம்ம எதுவும் மாற்ற முடியாது, அப்படியே எழுதிக்கலாம். 6b ப்ளஸ் 6 ப்ளஸ் 6a. இங்கே 12 மைனஸ் 3c இங்கே ப்ளஸ் 3a இருக்குது. அதை அப்படியே எழுதிக்கலாம். 12 மைனஸ் 3c ப்ளஸ் 3a. இங்கே பாருங்கள் 6b அதே தான் இருக்குது. ஸோ அதை அப்படியே எழுதிக்கலாம். 6b ப்ளஸ் 6 ப்ளஸ் 6a. இங்கே பாருங்கள் b² இருக்குது. ப்ளஸ் இங்கே பாருங்கள் 36 ப்ளஸ் 4 ப்ளஸ் 40 ஆகிடும். மீதி அப்படி வந்துடும். 2b மைனஸ் 2c ப்ளஸ் 18. இப்போ அடுத்து பாருங்கள் இங்கே 12 மைனஸ் 3c இருக்குது. அப்படி எழுதிக்கலாம். ப்ளஸ் 3a. இங்கே 2b மைனஸ் 2c ப்ளஸ் 18 அப்படி எழுதிக்கலாம். இங்கே பாருங்கள் இங்கே 9 இருக்குது, இங்கே 4 இருக்குது. கூட்டினீங்கன்னா c² ப்ளஸ் 13. இந்த 49 நம்ம இந்த பக்கம் கொண்டு வந்துடும். பெருக்கல்ல வந்துடும். இங்கே முன்னாடி 49 வந்துடும். அது உள்ளே கொண்டு போய் மல்டி பண்ணிங்கன்னா 1 இருக்கிற இடத்துல 49 வந்துடும். குழப்பிக்காதீங்க. 49 0 0 0 49 0 0 0 49. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏபிசி 3ஓட வேலையை நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த 45 ப்ளஸ் a² இது வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு ஈக்குவல்? இந்த 49க்கு ஈக்குவல். அதேமாதிரி இது பார்த்தீங்கன்னா இந்த 0க்கு ஈக்குவல். அதேமாதிரி இது இந்த 0க்கு ஈக்குவல். இப்போ ஃபஸ்ட்டு வந்து 45 ப்ளஸ் a² இதை மட்டும் எடுத்து எழுதிக்கலாம். ஸோ 45 ப்ளஸ் a² இஸ் ஈக்குவல் டு எதுக்கு ஈக்குவல்னு பாருங்கள்? 49க்கு ஈக்குவல். இப்போ நமக்கு a² மட்டும் இங்கிட்ட வச்சுக்கலாம். இது இங்கிட்ட கொண்டு வந்தீங்கன்னா 49 மைனஸ் 45. a² இஸ் ஈக்குவல் டு இதை ஷார்ட் பண்ணோம்னா 4ன்னு வரும். ஸ்கொயர்டு அங்கிட்ட கொண்டு போயிட்டீங்கன்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் √4. ஓகேங்களா? இப்போ நமக்கு இந்த ரூட்டை விட்டு வெளியே எடுத்தோம்னா ஏவோட வேல்யூ பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் 2. ஸோ ஏவோட வேல்யூ ப்ளஸ் ஆர் மைனஸ் 2ன்னு கிடச்சிருக்கு. இப்போ அடுத்து பாருங்கள் பியோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த b² ப்ளஸ் 40 அது எதுக்கு ஈக்குவல் பாருங்கள்? இந்த 49க்கு ஈக்குவல். ஸோ நம்ம அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். ஸோ b² ப்ளஸ் 40 இஸ் ஈக்குவல் டு 49. இப்போ b² மட்டும் இங்கிட்ட வச்சுக்கலாம். இது இங்கிட்ட கொண்டு வந்தீங்கன்னா 49 மைனஸ் 40. b² இதை ஷார்ட் பண்ணிங்கன்னா 9ன்னு வரும். ஸ்கொயர் அங்கிட்டு கொண்டு போயிட்டீங்கன்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் √9. ஸோ பியோட வேல்யூ ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் அவுட் வெளியே எடுத்துட்டா 3. ஸோ பியோட வேல்யூ ப்ளஸ் ஆர் மைனஸ் 3ன்னு கிடச்சிருக்கு. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா சியோட வேல்யூ பாருங்கள். இங்கே c² ப்ளஸ் 13 இது எதுக்கு ஈக்குவல்? இந்த 49க்கு ஈக்குவல். ஸோ c² ப்ளஸ் 13 ஈக்குவல் டு 49. இப்போ c² மட்டும் இங்கே வச்சுக்கலாம். 49 ப்ளஸ் 13 இங்கிட்ட வந்தீங்கன்னா மைனஸ் 13. மைனஸ் பண்ணிங்கன்னா 9ல் 3 போச்சுன்னா 6, 4ல் 1 போச்சுன்னா 3. ஸோ c² ஈக்குவல் டு 36ன்னு வந்திருக்கு. சி மட்டும் இங்கிட்ட வச்சுக்கலாம். ஸ்கொயர் இங்கிட்ட கொண்டீங்கன்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் √36. சி மட்டும் இப்போ ரூட்டில் விட்டு வெளியே எடுத்திங்கன்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் 6ன்னு கிடைக்குது. ஸோ சியோட வேல்யூ ப்ளஸ் ஆர் மைனஸ் 6. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஏவோட வேல்யூ 2 கிடச்சிருக்கு. ப்ளஸ் ஆர் மைனஸில் எல்லாமே கிடச்சிருக்கனால நமக்கு ஏதாவது ஒன்று இருந்தால் தான் நம்ம இதை அப்ளை பண்ண முடியும். ஸோ இப்போ பாருங்கள், இப்போ இதை பாருங்கள்.
இந்த 6b + 6 + 6a இதுவும் ஈக்குவலாக இருக்குது. அதேமாதிரி இதுவும் ஈக்குவலாக இருக்குது. இதுவும் ஈக்குவலாக இருக்குது. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஏதாவது ஒன்று எடுத்துக்கலாம். ஸோ இதை எடுத்துக்கலாம். இப்போ இது எதுக்கு ஈக்குவல்னு பார்த்தீங்கன்னா இந்த 0க்கு ஈக்குவல். ஸோ நம்ம இப்போ அதை மட்டும் எடுத்து எழுதிக்கிட்டிங்கன்னா இப்போ நம்ம அதை மட்டும் எடுத்திங்கன்னா 6b + 6 + 6a = 0. இப்போ பாருங்கள் இது எல்லாமே 6 காமனாக இருக்கனால 6ஆல் டிவைட் பண்ணிக்கலாம். ஸோ இதை 6ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா என்ன வரும்? p. இதை 6ஆல் டிவைட் பண்ணால் 1ன்னு வரும். ப்ளஸ் இதை 6ஆல் டிவைட் பண்ணால் a மட்டும் வரும். = 0. ஸோ நம்ம a + b = இந்த +1 கிட்ட வந்தால் -1. இப்போ நமக்கு ஏவோட வேல்யூ +or -2ன்னு கிடச்சிருக்கா. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு இப்போ பிக்கு பார்த்தீங்கன்னா இங்கே +1ன்னு கிடச்சிருக்கு. அதாவது ஏவோட வேல்யூ -2ஆக இருக்கும்போது நமக்கு பியோட வேல்யூ 1ன்னு கிடச்சிருக்கு. அடுத்து பாருங்கள் நமக்கு ஆனால் பியோட வேல்யூ என்ன கிடச்சிருக்கு? +or -3ன்னு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம அதுக்கு பதிலாக இப்போ நமக்கு இங்கே 1ன்னு இருக்கனால இது ராங்கு. இப்போ ஏக்கு பதிலாக நம்ம 2ன்னு கொடுத்து பார்க்கலாம். ஸோ +2ன்னு கொடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே அதே தான் a + bன்னு இருக்குது. ஸோ பியை மட்டும் இங்கிட்ட வச்சுக்கலாம். இங்கே +2ன்னு கொடுத்தா இந்த +2 இங்கிட்ட வரும்போது -2 ஆயிரும். ஸோ -1 ஆல்ரெடி இங்கே இருக்குது. ஸோ +2 இங்கிட்ட வந்தால் -2. ஸோ பியோட வேல்யூ -3. ஸோ நமக்கு ஏவோட வேல்யூ 2ன்னு கிடைக்கும் போது தான் பியோட வேல்யூ -3 கிடச்சிருக்கு. ஸோ ஏ பி 2 வேல்யூயும் கிடச்சிச்சு. இப்போ அடுத்து பாருங்கள் சியோட வேல்யூ கிடைக்கலாம். இப்போ சியோட வேல்யூக்கு பார்த்தீங்கன்னா 12 - 3c + 3a. இப்போ எல்லாமே 3 காமனாக இருக்கலாம். இதிலே சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ 12 - 3c + 3a இது எதுக்கு ஈக்குவல்னு பாருங்கள்? 0க்கு ஈக்குவல். ஓகேங்களா? இப்போ இதில் எல்லாமே காமனாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா 3 காமனாக இருக்கலாம். 3ஆல் டிவைட் பண்ணிக்கலாம். இப்போ 4 3 12. இதுக்கு ஒரு 3 ஸோ சி மட்டும் வரும். ப்ளஸ் இங்கே வேறு a மட்டும் வரும். = 0. இப்போ பாருங்கள் -c + a இங்கே +4 இருக்குது. இங்கே வரும்போது -4ன்னு மாறிடும். ஓகேங்களா? இப்போ ஏக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி இங்கே +2ன்னு போடும்போது தான் நமக்கு இங்கே பியோட வேல்யூ கரெக்டான வேல்யூ கிடச்சிருக்கு. அதே மாதிரி இங்கேயும் நம்ம +2ன்னு மட்டும் போடுவோம். ஸோ -c + 2 = -4. ஸோ ஏவோட வேல்யூ நம்ம இங்கே +2ன்னு போட்டிருக்கோம். -c = இங்கே -4ன்னு இருக்குது. இங்கே +2ன்னு இருக்கும்போது இங்கே வரும்போது -2ன்னு மாறிடும். ஓகேங்களா? இப்போ -c = -6ன்னு இருக்குது. இந்த மைனஸ் கேன்சல் ஆயிரும். ஸோ சியோட வேல்யூ +6. இப்போ பாருங்கள் நமக்கு ஆல்ரெடி சியோட வேல்யூ +or -6ன்னு இருக்குது. ஸோ சியோட வேல்யூ +6ன்றது கரெக்டான வேல்யூ. இப்போ நமக்கு ஏபிசி 3மே கிடச்சிருக்கு. ஸோ தேர்ஃபோர் ஏவோட வேல்யூ 2, பியோட வேல்யூ -3, சியோட வேல்யூ 6. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஏபிசி 3 வேல்யூ மட்டும் தான் கிடச்சிருக்கு. அடுத்து நமக்கு செங்குத்து அணி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கனால ஏ என்பது செங்குத்து அணி. ஸோ நமக்கு ஏ வந்து செங்குத்து அணின்னு கொடுத்தாலே நமக்கு என்ன இது பார்த்தீங்கன்னா A இன்வர்ஸ் = A டிரான்ஸ்போஸ். ஏ வந்து செங்குத்து அணியாக இருக்கும்போது மட்டும்தான் நமக்கு A இன்வர்ஸும் A டிரான்ஸ்போஸும் சமமாக இருக்கும் அப்படின்றது கண்டிஷன். இது மனப்பாடம் கூட பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நமக்கு ஆல்ரெடி A டிரான்ஸ்போஸ் நம்ம ஆல்ரெடி இதில் கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். ஸோ நம்ம ஆல்ரெடி A டிரான்ஸ்போஸ் இங்கே கண்டுபிடிச்சி வச்சுருக்கனால இப்போ இதில் பார்த்தீங்கன்னா BCA இந்த 3க்கும் நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சரை அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு A இன்வர்ஸ் = A டிரான்ஸ்போஸ் மட்டும் நம்ம எழுதிக்கலாம். 1/7 நம்ம கண்டுபிடிச்சதை அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். ஸோ 6 இங்கே B 2 அடுத்து -3 -2 C A 6 3. ஸோ நமக்கு A டிரான்ஸ்போஸ் இது எழுதியாச்சு. இப்போ நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூ இந்த ஏவோட வேல்யூ பியோட வேல்யூ சியோட வேல்யூ இது 3யுமே நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். A இன்வர்ஸ் = 1/7 6 பியோட வேல்யூ -3 2 -3 -2 சியோட வேல்யூ 6 ஏவோட வேல்யூ 2 அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே 6 3. ஸோ நமக்கு A இன்வர்ஸ் செங்குத்து அணி கிடச்சாச்சு. கண்டிப்பாக அது உங்களுக்கு புரிஞ்சுக்குன்னு நினைக்கிறேன். புரிஞ்சுதான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்த சம்மில் சந்திக்கலாம். தேங்க்யூ.